வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில உங்களோட கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கொடுக்கிற வாசனை கருத்தை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. தகப்பனை வந்திருக்கிற பிள்ளைகளோடு ஒரு வார்த்தைகள் வெளிப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மூன்று அலையில சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கடந்த 4 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எல்லா இக்கட்டுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பாடுகளுக்கும் கர்த்தர் நம்மை விலைக்கு பாதுகாத்து நடத்தினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தர் செய்வாராக. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் வாசிக்கிறேன். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ஏசாயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபிங்கள். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு அவர் வந்து உங்களை ரட்சிக்கும்படியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது தேவன் என்னோடு பேசின ஒரு வார்த்தை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லி நான் தேவ செய்தி பிடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு வந்து பேசுவாராக. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். பக்கம் 276 புதிய ஏற்பாட்டிலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி முதல் வசனத்திலே கீழ்ப்பதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை மையமாக வைத்து நம் மேலானவைகளை எதை தேட வேண்டும் என்று சொல்லி முதலாவது நம்ம பார்க்கிற ஒரு காரியம் தேவ சமூகத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் எதை தேட வேண்டும் என்று சொன்னால் மேலான காரியங்களை தேடுகிற உலகத்தின் காரியங்களை தேடுகிறதை பார்க்கிலும் உலகத்தில் இருக்கிற மேலான ஸ்தலத்தை தேடுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய சமூகத்தை நாம் தேடும் போது அவர் நமக்கு மேலான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவ சமூகத்தை தேட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தை தேடுகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜெபம் தான். ஹல்லேலூயா. நம்மளால் படித்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு அவருடைய காதுகள் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்படுகிறது. பவுல் கொலேசியர் சொல்லும்போது கிறிஸ்து அதாவது தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி பூமிக்குரிய காரியங்களை தேடும்படியாக பவுல் சொல்லல, பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை தேடும்படியாக பவுல் சொல்லல. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்க அந்த சிங்காசனத்துக்கு வலது புறமாக வீற்றிருக்கிற கிறிஸ்துவனுடைய வீட்டிற்கு இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம தேடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இன்னொரு ஒரு மனிதன் தேவன் அறிந்த மனிதன் தான், ஆனா ரட்சிப்பு தெரியாது, அபிஷேகம் பெறவில்லை, ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்தவன், தான தர்மங்களை செய்த ஒரு தேவ மனிதன். அவன் செய்கிற காரியங்களை அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ தூதனால் ஒரு காரியத்தை வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது தேவ சமூகத்தை தேடிய ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் வாசிக்கும் போது
இங்க ஒரு மனிதன் இங்க இருக்கிறான் பாருங்க. இத்தாலியா பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதி என்கிற அந்த 100க்கு அதிபதியா இருக்கிற கொர்நேலியு என்ற ஒரு பேர் கொண்ட மனுஷன் எங்க இருக்கிறான்? செசரியா பட்டணத்திலே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். கொர்நேலியு குறித்து பார்க்கும்போது இவன் செசரியா பட்டணத்தில் 100க்கு அதிபதியா இருக்கிறான். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் தான், ஆனா ரட்சிப்பு இல்லை. தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய காரியங்களுக்கு பயந்து தான தர்மங்களை செய்கிற அவர் 2வது வசனத்தை குறித்து அவன் சொல்லப்படும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால் 4 காரியங்கள். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்ப வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. இங்க ஒரு புறஜாதியான மனுஷனை குறித்து இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதும் அவரை குறித்து மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேவன் யார் என்று தெரிந்த ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்திருந்தவன், ரட்சிக்கப்படவில்லை. ரட்சிப்பு என்றால் என்னென்று தெரியாத அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருந்தானா? தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். முதலாவது அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். அது மாத்திரமல்ல, தன் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். அவன் மட்டும் தேவனுக்கு பயந்தவன் இல்ல, பக்தியில் ஒன்றல்ல, அவன் வீட்டார் அனைவரும் அவன் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். 3வது ஜனங்களுக்கு தர்மங்களை செய்து வந்தான். 4வது ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அல்லேலூயா. இப்படி அவன் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்த சமயத்துல தேவனுக்கு உண்மையாக தேவ சமூகத்தை தேடின மனிதன், ரட்சிப்பு இல்லை, ஆவியானவர் அபிஷேகம் இல்லை. இப்படி இருக்கும் சமயத்தில் கொர்நேலியு ஜெபம் செய்து இருக்கும் போது தேவ தூதன் தரிசனம் ஆகிறார். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3-4 வசனம். 9ஆம் மணி நேரத்தில், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிட்சயமாய் தரிசனம் கண்டான். நேருக்கு நேரம் பார்க்கலாம். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய சன்னதியிலே வந்து எட்டினது என்று சொல்லி தேவன் அறிந்து, தேவன் கொர்நேலியுவுக்கு தேவதூதனுமாய் ஒரு கட்டளை கொடுக்கும்படியா தேவதூதனை அனுப்புகிறார். அனுப்பும் போது 9ஆம் மணி நேரத்தில், ஏறக்குறைய பகல் வேளையிலே அவன் ஜெபம் பண்ணும்படியாய், பகல் வேளையில் 9ஆம் மணி நேரத்திலே ஜனங்களுடைய அந்த ஜெபம் பண்ணும்படியாய் நின்ற சமயத்துல அங்கே தேவதூதன் கடந்து வருகிறான். கடந்து வந்த போது அவன் பிரதிட்சயமாய் தரிசனம் காண்கிறான். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்படியாய் நம்ம உட்காருகிறோம் என்று சொன்னால், தேவ சமூகத்தை தேடும்படியாய் நம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்படியாய் நம் கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்தின வாயிலை திறக்கும் போதே கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்படியாய் முழங்கால் படிட்டு ஜெபிக்க உடனே நான் உனக்கு பதில் கொடுத்தேன் என்று சொல்லி அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதுக்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தை கேட்கப்பட்டது, உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நம் தேவ சமூகத்தை தேடும்படியா முழங்கால் நான் ஜெபிக்க போறேன் என்று சொல்லி நம் முழங்கால் படியிட்டோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு பதில் கொடுக்கும்படியா சோதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவங்க சொல்லும் போது அவன் சொல்றார் 13வது வசனம், தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் 21 நாள் ஜெபிக்கும்படியாய் கடந்த முட்டி போட்டு தேவசமத்தில் காத்திருந்த சமயத்திலே முதல் நாளே தேவனுக்கு பதில் வந்து தானியேலுக்கு கடந்து வந்தது. ஆனால் அந்த பதில் வரக்கூடாதபடிக்கு பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் அந்த தேவதூதனோட கேபிரியலோட
தூதனோடு கூட சண்டையிட்டு கொண்டிருந்தான். மீகாவேல் கடந்து வந்து அந்த சண்டையை அந்த தூதன் அனுப்பும்படியாய் மீகாவேல் கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனுஷன் முழங்கால் படிவிட்டு செபிக்கணும் என்று சொல்லி முட்டி போட்ட உடனே தேவன் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியுடைய வாழ்க்கையில் அதுதான். அவன் ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தபடியால் அவனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருந்த நல்லா வாசிக்கும் போது பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படும் போது என்ன என்றால், அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்கள், முதலாவது அங்க சொல்லப்பட்டது அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டாளனும் தேவனுக்கு பயந்தவன், 3வது தர்மம் செய்து, 4வது ஜெபம். ஆனா இங்க தூதன் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது தூதன் சொல்லுகிறான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிற்று. அல்லேலூயா. எப்படி கடைசியா சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஜெபம் இங்க சொல்லும் போது முதலாவதாக தூதன் சொல்லுகிறான், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தர்மங்களும் தேவனுடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று சொல்லு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற தேவ மனிதன் தான், நீ தர்மங்களை செய்கிற தேவ மனிதன் தான். ஆனாலும் தேவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த கட்டளை சொல்றார், நீ சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை நினைப்பூட்டும்படியாக இங்க கொர்நேலியுடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் தேவனுக்கு பயந்திருந்தார்கள். இங்க ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் தேவ பக்தி ஜெபம் பண்ணுகிற அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்படியாக ஒரு காரியத்தை சொல்லும்படியாய் அங்க தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். எப்படி என்று சொன்னால் பாருங்க, 5லிருந்து 6 வசனங்கள் வாசிக்கும் போது, நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி அங்கே சீமோனை அழைத்து கொண்டு வந்து அவன் உனக்கு காரியங்களை சொல்லுவான் என்று சொல்லி பாருங்க. அதோட 5வது வசனம், நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பி என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படியா, நீ எல்லாம் சரி, ஆனாலும் நீ ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, ரட்சிப்பின் சுவிசேஷ வார்த்தைகள் நீ கேட்கவில்லை, அதனால நீ பிரதான அப்போஸ்தலனா இருக்கிற சீமோன் என்கிற பேதுரு என்று பேர் கொண்ட சீமோனை அழைத்து கொண்டு வரும்படினாய் நீ ஆள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்றார், தெளிவா பாருங்க, எங்க இருக்கிறார், யாருக்காவது சொல்லுவாரா? அல்லேலூயா. இங்க பாருங்க, என்ன கவனிங்க, யாராவது ஒருவர் இந்த இடத்துக்கு போங்க, இப்படி இருப்பான், இவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தை பாருங்க, அவன் தோல் பதனிடுகிறவனுடைய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவர் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி. அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறார் என்று சொல்லி தெளிவா ஆண்டவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் தெளிவாக செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வந்தபடி நான் சொல்லுகிறேன். தாவீது குறித்து பார்க்கும்போது, தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாய் போலாமா என்று சொல்லி அவன் கேட்டபோது, நீ போலாம், ஆனா என்னுடைய சத்தத்துக்கு நீ சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போய் எங்க இருக்கிறான், முசுக்கட்டை செடியினுடைய அந்த செடியில் இருக்கிற அந்த இடத்துல போய் ஒளிஞ்சு கொண்டிருக்கிறான். 300 பேர் 600 யுத்தத்துக்கு போறாங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த முசுக்கட்டை பூச்சி செடியில் இருக்கிற அந்த இரைச்சலை நீ கேட்கும் போது, அந்த மெல்லிய சத்தத்தை நீ கேட்கும் போது யுத்தத்துக்கு புறப்படு என்று சொன்னால், தேவன் எவ்வளவு தெளிவா யுத்தத்துக்கு அனுப்புறாரு என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் யுத்தத்துக்கு அனுப்பும் போது எல்லாவற்றையும் தெளிவா அனுப்புவார். இந்த யுத்தத்துக்கு போலாமா என்று சொல்லி கேட்கும் போது நீ போலாம், ஆனால் போகும்போது நீ முசுக்கட்டை பூச்சியுடைய அந்த செடியுடைய இரைச்சலை நீ கேட்கணும். அந்த காலை வேளையில அந்த காத்து அடிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கும். அதான் சொல்ல, காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும், அதிகாலையில தேவ சமூகத்தை தேட வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆதாமுக்கு கர்த்தர் அந்த பகல் வேளையில குளிர்ச்சியான வேளையில கடந்து வரும்போது ஆதாமை நோக்கி கூப்பிடு, ஆதாமே எங்க இருக்கிறாய் என்று சொல்லி, ஆண்டவரே இங்குதான் இருக்கிற, ஆண்டவரே ஏன் ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொல்லும்போது இப்படி காரியம் சொல்லும்போது பகல் வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படி அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. நீங்க அதிகாலையில ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ, நான் இந்த வேலையில இந்த நேரத்திலிருந்து நான் ஜெபிப்பேன்,
இத்தனை மணி நேரம் ஜெபிப்பேங்கிற ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவா இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அந்த யுத்தத்துக்கு அனுப்பும்போது முசுக்கட்டை பூச்சியுடைய அந்த செடி, அந்த முசுக்கட்டை செடியுடைய இறைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவார். ரெண்டாவது, அந்த முசுக்கட்டை பூச்சியுடைய அந்த ரெக்கையில அந்த சத்தம் கேட்க தெரியுங்களா, இந்த ரிங், அந்த சத்தம் கேட்கும் போது யுத்தத்துக்கு போன்னு சொல்லுவார். இப்படி கர்த்தர் யுத்தத்துக்கு அனுப்பணும். அதே போலதான் இங்க தூதன் சொல்லுகிறான் கொர்நேலியுவுக்கு, நீ போய் சீமோன் என்கிற தோல் 17 வீட்டில் இருக்கிற அந்த பேதுரு அழைத்து வீடு எங்க இருக்கிற கடல் ஓரத்தில் இருக்கிறது, அவன் வந்து உங்களுக்கு காரியங்களை சொல்லுவான். சொன்னபடியே அவன் அனுப்புகிறான். அனுப்புன அந்த சமயத்தில் 9வது வசனத்திலிருந்து 10வது 19வது வசனம் வாசிக்கிற வரைக்கும் பேதுருக்காக ஒரு தரிசனம் வருகிறது. இது எப்படி என்று சொன்னால், வானம் திறக்கப்படுகிறது, அதுல சகல மிருகங்களும் அந்த மலையில இருக்குது, அது மலை இறங்குது, மறுபடியும் மேல போகுது. ஏன் ஆண்டவரே இப்படி அந்த தரிசனத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது கொர்நேலியு அனுப்பின 2 மனிதர்கள் கடந்து வருகிறார்கள். 19வது வசனம் வாசிக்கும் போது பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷர்கள் தேடுகிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க, அதாவது நம்முடைய குடும்பத்துல என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அப்போஸ்தலனா இருக்கிற பேதுருவை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னால், அதே போல உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால், உங்கள் ஊழியக்காரன், தேவதாசனை கர்த்தர் அனுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுகிறார், 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள் என்று சொன்ன போது நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். பாருங்க, பேதுருக்கு ஒரு நினைப்பு என்னன்னு சொன்னால், அந்த ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான், புறஜாதிக்கு கிடையாது. பேதுருடைய காரியம் என்று சொன்னால் ரட்சிப்பு யூதர்களுக்கு மாத்திரம்தான். யூதருக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார், யூதருக்காக தான் அடிக்கப்பட்டார், யூதருக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்கிற அந்த காரியம் பேதுருக்கு இருந்தது. ஆனால் தேவன் அந்த திட்டம் பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்கிறார். நீ எழுந்து, 20வது வசனம் சொல்லப்படுது, நீ எழுந்து சந்தேகப்படாமல், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், பாரு, ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்கள் கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். யாரு சொன்னார்? யாரு அனுப்பினாரா? ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு கூப்பிட்டு வரும்படியா. நீ எதுக்கு சந்தேகப்படக்கூடாது, நீ எழுந்து போ என்று சொன்ன போது அவர் அங்கிருந்து பேதுரு விசாரிக்கிறார். 21வது வசனத்தை சொல்லும் போது, பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்று சொல்லி விசாரிக்கிறான். விசாரித்த போது அவன் சொல்லுகிறார், 25 26 வசனங்கள், பேதுரு 24வது வசனம், அந்த 22 வசனம் வாசித்து கொர்நேலியுவினுடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துகிறார். வேலைக்காரர்கள் கடந்து கூப்பிடும்படியாக கடந்து வந்த அந்த வேலைக்காரர்களிடத்திலே அவன் விசாரிக்கும் போது அவன் காரியத்தை என்ன சொல்றான்? அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து இவ்வாறு சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். அல்லேலூயா. எப்படியா? உம்மாலே சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவதூதனால் கட்டளை பெற்ற கொர்நேலியு எங்களை அனுப்புகிறார். அவர் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? நீதிமான். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பயபக்தி உள்ளவன், பயந்தவன், தான தர்மம். இங்க அவனுடைய காரியக்காரன் சொல்லுகிற நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூதர்கள் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவரும் என்று. அல்லேலூயா. சாட்சி பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிற கொர்நேலியு எங்களை அனுப்பினார். நீர் வந்து வார்த்தைகளை, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கொர்நேலியு ஆயத்தமாய் இருக்கும்படியாக தூதனால் கட்டளை பெற்றான் என்று சொல்லி. அப்பொழுது பேதுரு அவர்களை அழைத்து உள்ளே மறுநாளிலே அவர்களோடு கூட கடந்து போகிறான். கடந்து போகிற அந்த சமயத்தில் 24வது வசனம் சொல்லும் போது, மறுநாளிலே செசரியா பட்டணத்திலே பிரவேசித்தார்கள். கொர்நேலியு எப்படி பாருங்க, கொர்நேலியு அவர் மாத்திரம் அந்த வார்த்தை கேட்பதற்கல்ல, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரின் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அந்த கொர்நேலியு மாத்திரம் அந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக, அந்த சுவிசேஷத்தை கேட்கும்படியாக அல்ல, கொர்நேலியுடைய உறவின் முறையார் மற்றும் விசேஷித்த சிநேகிதரும் அழைத்து
அந்த கூட்டத்தை ஒரு கன்வென்ஷன் மாதிரி கொர்நேலியு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு கொர்நேலியு தேவ சமூகத்தை தேடின அந்த கொர்நேலியுவுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதத்தை பார்க்கும்போது 25, 26 வசனங்கள் வாசிக்கும் போது பேதுருவை கண்ட கொர்நேலியு நேரா போய் காலில் விழுகிறான். காலில் விழுந்த போது அவன் சொல்றான், நானும் மனுஷன்தான், நீ என் காலில் விழுகாத என்று சொல்லி கேட்டபோது, நீ என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தாய் என்று சொல்லி பேதுரு 29வது வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன், இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்று சொன்ன போது 30 to 33 வசனங்கள் வாசிக்கும் போது தூதன் சொன்ன காரியத்தை தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தேவ தூதன் வந்து இந்த காரியத்தை நான் ஜெபம் பண்ணும்படியா இருந்த சமயத்துல காரியத்தை வந்து எனக்கு தேவதூதன் வெளிப்படுத்தின, அதனால் உங்களுடைய வார்த்தைகள் கேட்கும்படியாய் ஒரு அழைப்பித்தேன் என்று சொன்ன போது பேதுரு பேச தொடங்குகிறார். 34வது வசனம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று. அது ஒரு தலைப்பு தான். தேவன் பட்சபாதம் அல்லவர் அல்ல, தேவன் பட்சபாதம் அல்ல என்று எந்த ஜனத்திலேயும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் பேச தொடங்குகிறான். என்ன பேசணும்? தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிக்கும் போது தேவன் அங்க அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிறான். இதுதான் கொர்நேலியுவுக்கு தூதன் சொன்ன வார்த்தை. நீ செய்ய வேண்டியது அவன் வந்து போதிப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்து ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல. ஆனால் இங்க பேதுரு கடந்து வந்த போது ஒரு அற்புதம் நடக்குது. கொர்நேலியு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் உறவினர்கள் சிநேகிதர்கள் சொல்லி வீடு முள்ள ஆட்கள் நின்றது. பேதுரு பேச தொடங்கின உடனே 44, 45 வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். எந்த வார்த்தை? 34 to 43 வசனங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மேலே பாருங்க, இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவர். பாருங்க, கொர்நேலியு மாத்திரம் அந்த அபிஷேகத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியா கொர்நேலியு நினைக்கல. ஏனால் அவன் தேவனுக்கு பக்தியுள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், அவன் நீதிமானாய் நற்சாட்சிப்பட்டவனாய் இருந்தான், அவன் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவனாய் இருந்தான். அவன் அந்த இடத்துல நான் மட்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இல்லை, நான் மட்டும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, என்னுடைய உறவினர்களும் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய ஒரு குடும்பத்தை அவன் கூட்டுகிறான். கூட்டின சமயத்தில் பேதுரு வந்து பேச தொடங்கின உடனே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல ஆவியானவருடைய அபிஷேகம் பலமாய் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை புகழ்ந்து பாடி புகழ்கிறதை அவர்கள் கேட்ட போது, பேதுருவோடு கூட வந்த மனிதர்கள் கேட்ட போது, அந்நியராகி இருக்கிற புறஜாதியாய் இருக்கிற மேல் அபிஷேகம் எப்படி இறங்குகிறது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகம் எல்லோருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். அபிஷேகம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தாகமாய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே அபிஷேகம் என்று சொல்லி நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2005 ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்கல. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நம்ம வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறேன் சென்னையில. நான் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு தாகம். ஏன்னா எங்கிட்ட சொல்லுவாங்க என்னன்னா ஞானஸ்தானம் எடுத்தாதான் அபிஷேகம் கிடைக்கும் முடிச்சு. ஆனால் தேவன் அந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். என்னென்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்காக அபிஷேகத்துக்காக ஜெபிக்கும்படியாய் முட்டி போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை அபிஷேகத்தை 2005ஆம் ஆண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய தாகத்தை கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தின் அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். அப்படி பார்க்கும் போது
கர்த்தர் நம்ம அபிஷேகிக்கும்படிய தடைகள் இருக்கும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தடைகளை உடைக்கிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து போவார். அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு இருந்த காரியம், நான் மட்டும் அந்த அபிஷேகத்தை பெற, நான் மட்டும் அந்த ரட்சிப்பை பெறதில்லை, என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்கிற அந்த நற்சாட்சி இருந்த நிமித்தமாக அவன் ஒரு கூட்டத்தை கூட்டுகிறான். அந்த கூட்டத்திலே பேதுரு பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் மேல ஆவியானவன் அபிஷேகம் இறங்கினது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. எப்படியா? புறஜாதிகள் மேல் ஆவியான அபிஷேகம் விருத்த சேதனம் அடைந்த யூதர்கள் அதை கண்டபோது, விருத்த சேதனம் அடைந்த யூதர்கள் அதை கண்டபோது புறஜாதியார் மேலே பரிசுத்த ஆவியின் வரம் பொழிந்தருளை குறித்து பிரமித்து நின்றார்கள். அல்லேலூயா. அதுதான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி பேதுரு பேச தொடங்கினார். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போதே சொல்றார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதமா இருக்கிற யூதருக்கு மட்டும்தான் ரட்சிப்பு போயிருக்கும், நமக்கு கிடைச்சிருக்காரு. ஆனால் இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் தேவ ஆட்டுக்குட்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 33 வருடம் வாழ்ந்து 3 வருடம் ஊழியம் செய்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த கொல்கதாவே நமக்காக அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் நடந்தது. தேவனுக்கு பயந்து இருந்த, தேவனுக்கு பக்தியுள்ளவனாய் இருந்த கொர்நேலியு ரட்சிக்கப்படவில்லை, ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. ஆனாலும் பேதுருவை அழைத்த போது, பேதுரு பேசிக் கொண்டிருந்த வார்த்தைகளை கேட்ட போது அங்க கூடியிருந்த எல்லோரும் மேல, அது கேட்ட வார்த்தைகள் வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நீங்க முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி நீங்க தாகத்தோடு இந்த தேவ சமூகத்தில் கேட்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க அப்புறம் பார்க்கும்போது அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகவும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் உடனே ஒரு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இல்ல, உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. கர்த்தர் ஒரு கூட்டத்தை அங்கே ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. எப்படியா? தினமும் அவர் சமூகத்தை, ஒரு நாள் மாத்திரம் தேடுகிற அனுபவம் இல்ல, தினமும் தேட வேண்டும் என்று சொல்லி. சங்கீதம் 105:3 சொல்லப்படுகிறது, 105:4 சொல்லப்படுகிறது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 27:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. தேடுகிற ஒரு அனுபவம். ஆமோஸ் எழுதின திருக்குறள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிற, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். கர்த்தரை நீங்க தேடும் போதுதான் நீங்க பிழைக்க முடியும். தேடுகிற ஒரு அனுபவம். யாரை தேடு? உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சிற்றும்பங்கள் அல்ல, தேவனுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எப்படி? அதிகாலையில கர்த்தரை நாம் தேட வேண்டும். அவர் எப்ப கண்டறியத்தக்க? காலை அதிகாலையில கர்த்தருடைய சமூகத்துல நாம் தேடும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. முதலாவது தேவ சமூகத்தை தேட வேண்டும். இரண்டாவது தேவ ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீது தேடுங்க, அப்பொழுது நீங்கள் எல்லாம் போடப்படும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை தேடுவோம், தேவ சமூகத்தை நித்தமும் தேடுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவர் தேவ சமூகத்தை தேடின போது அவனும் அவன் குடும்பத்தாரும் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்றது போல நம்முடைய குடும்பம் ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு வரும்படியாய் செபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். கண்கள் மூடி தேவ சமூகத்தில் செபிப்போமா? நம்மோடு பேசின வார்த்தையின் பிரகாரமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்த தேவன் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவருடைய இடத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடி, எது மேலானவை தேட வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை, அவருடைய சமூகத்தை தேட வேண்டும்.
இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். ராஜ்யத்தை தேடும் போது எல்லாம் கூட கருதப்படும். 10 கன்னிகள், 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகள், 5 புத்தி இல்லாத கன்னிகள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியே கடந்து வருகிறாங்க. புத்தியுள்ள கன்னிகள் தேவனுடைய ராஜ்யத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள், ஏனென்றால் அபிஷேகம் இல்லை, எண்ணெய் இல்லை, கொழுந்து விட்டு எரிபடி ஆவியான ஒரு அபிஷேகம் அவர்களுக்குள்ள இல்லை, இருக்கிற இதுவும் மங்கி போயிற்று. ஆனால் எண்ணெயும் தீப்பந்தும் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த 5 கன்னிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அதே போல நாம் தேவனுக்கு கொழுந்து விட்டு எரிகிற தேவ பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இங்கு கொர்நேலியு தேவ சமூகத்தை தேடினான். அவர் மாத்திரமல்ல, அவர் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் ரட்சிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய குடும்பத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு நிற்கும் போதே, தேவ சமூகத்தை தேடுகிறதுக்கு நீங்கள் ஒருமனப்படும் போதே தேவனங்களோடு இடைபெற கர்த்தர் விரும்பும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லப்படுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமித்து கூடுகிறார்களோ அவர் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லவர். ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொல்லவர். மத்தியிலே இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அன்பு தேவஜனமே, நான் இவ்வளவு காலமாய் தேவ சமூகத்தை நான் தேடல. நான் கொர்நேலியு போல தேவ சமூகத்தை தேடல. என் இஷ்டம் போல நான் தேடிட்டேன். அதை விட்டு நான் உலகத்தின் ஆசை, உலகத்தை அதிகமா நான் தேடினேன், உலகத்தின் அதிகமா நேசித்தேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்தை தேடும்படியாய், மேலானவைகளை தேடும்படியாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை தேவ சமூகத்திலே தேடுகிற அபிஷேகிக்கும்படியாய் ஆவியானவர் கடந்து வருவாராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோமப்பா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை நித்தமும் தேடும்படியாய், கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இவ்வளவு காலமாய் நான் உலகத்தை தேடி போயிட்டு ஆண்டவரே, இவ்வளவு காலமாய் உலகத்தின் காரியத்தை தேடி போயிட்டு ஆண்டவரே, இனி உலகத்தை தேட அல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் உண்மை தேடுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமப்பா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளில் ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை நீ பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமூகத்தை நித்தம் தேடுகிற பிள்ளைகளால் இந்த பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.